எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் 5 ஆண்டு கால நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு ஆட்சியை நிறுவும் தேர்தல் என்று நம்பிதான் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துகிறோம். இங்கே தேர்தல் என்பது ஒரு சந்தையாக மாற்றி நிறுவப்பட்டு விட்டது. மக்கள் நம்மை வாக்கை விற்கிறோம் ஒரு மந்தைகளாக மாற்றி நிறுத்திவிட்டார்கள். வாக்குக்கு ஏன் காசு வாங்க வேண்டும் என்று கேட்டால், நம்ம காசு தானே அவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள், அதை கொடுக்கிறார்கள். அதை வாங்கி கொண்டால் என்ன தவறு, அதை வாங்கி கொண்டால் என்ன தவறு என்று நம் சொந்தங்கள், நம் மக்கள் நம்ம இடத்திலே பதில் கூறுவதை நாம் கேட்கிறோம். கொள்ளை அடித்ததை நமக்கு கொடுக்கிறார்கள் என்று வாங்கி கொண்டால் நாம் திரும்ப கொள்ளையடிக்க அனுமதி கொடுக்கிறோம். காசை வாங்கி கொண்டு அவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் மறுபடியும் கொள்ளையடிக்க, மறுபடியும் திருடுவதற்கு நாம் வாய்ப்பை கொடுக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த இடத்தில்தான் மாற்றத்திற்கான சிந்தனை வர வேண்டும். அப்ப எந்த இடத்தில் அதை முற்றுப்புள்ளி வைத்து நிறுத்துவது என்பதை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகள் சிந்திக்க வேண்டும். வாக்குக்கு காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிற வரை இந்த நாட்டில் நல்ல ஆட்சி என்பதும், மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி என்பதும், மக்களுக்கான சேவை என்பதும் வாய்ப்பே கிடையாது. காலங்காலமாக நம் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். அவர்கள் எந்த தேர்தல் வந்தாலும் இலவச அறிவிப்பிலையும் வாக்குக்கு காசை கொடுப்பதிலும் வாக்கை பெற்றுவிட முடியும் என்கிற நம்பிக்கையில் மக்கள் நலன் சார்ந்த சட்டங்கள், திட்டங்கள், மக்களுக்கான சேவை என்பதை சுத்தமாக இந்த நாட்டில் பார்ப்பது கடினம், மிகப்பெரிய கடினம். அதனால்தான் அரையங்கள வளர்ச்சியை கூட நாம் எட்ட முடியவில்லை. பன்னெடுங்காலமாக நாம் அனுபவித்து வருகிற வறுமையிலிருந்து மீற முடியவில்லை, பசி பஞ்சத்திலிருந்து மீற முடியவில்லை, மாற முடியவில்லை. தொடர்ந்து படிக்க வைக்கிறோம் கஷ்டப்பட்டு நம் பிள்ளைகளை. படித்த பிள்ளைகளுக்குரிய வேலை இருக்கிறதா? இல்லை. படித்துவிட்டு மறுபடியும் வெளிநாடுகளுக்கு போய் அங்கே போய் விடுதிகளில், உணவகங்களில், அங்கே போய் கம்பி கட்டுதல், தச்சு வேலை, உணவகங்களில் இந்த மாதிரி வேலைகளை தான் செய்கிறோம். பாலைவன நாடுகளில் போய் நம் பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள். அங்கே போய் வாகனங்கள் ஓட்டுகிறார்கள், அங்கு போய் வீட்டுகளில் வேலை செய்கிறார்கள். வேறு என்ன? கற்ற கல்விக்கு, பெற்ற அறிவுக்கு எங்கே பயன் இருக்கிறது, எங்கே வேலை இருக்கிறது? ஏன்? மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க தலைமை இல்லை, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி நடத்த அப்படிப்பட்ட அதிகாரத்தை நாம் உருவாக்கவில்லை. அதற்கு காரணம் இதுதான். காசு கொடுத்தால் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது என்ற பொறுப்புணர்வற்று நாம் செயல்படுவதால் நாடே, ஆட்சி அதிகாரம் எல்லாம் பொறுப்பற்று போகிறது. இதை மாற்றணும். உங்கள் மகன் நான் கேட்பது, நான் ஒருவனால் இதை மாற்ற முடியாது. நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து நினைத்தால் இதை மாற்ற முடியும். மாற்றம் என்பது ஒவ்வொருத்தருக்குள்ளே தன்னுடைய எண்ணத்தில் இருந்து பிறக்கணும். நான் வாக்குக்கு காசு வாங்கி கொண்டு வாக்கு செலுத்த மாட்டேன் என்ற முடிவை நாம் எடுக்கணும். நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன் என்ற முடிவை நாம் எடுக்கணும். நான் எனக்கான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு யார் ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய எதிர்காலம் சரியாக இருக்கும், யார் வந்தால் ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சி இருக்கும், யார் வந்தால் கொலை கொள்ளை இல்லாத ஆட்சி இருக்கும், யார் வந்தால் மது போதை இல்லாத ஆட்சி இருக்கும், யார் வந்தால் பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, இந்த சாதி இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, கொடுமை இல்லாத ஆட்சி இருக்கும், யார் வந்தால் வேலை இல்லாத, திண்டாட்டம் இல்லாத நிலை இருக்கும்,
யார் வந்தால் வள கொள்ளை இல்லாத நாடு இருக்கும் என்பதை யோசித்து பார்த்து வாக்கு செலுத்துவேன் என்கிற முடிவை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். அப்போதுதான் மாற்றம் வரும். அப்போதுதான் மாற்றம் வரும். நம் கற்ற கல்வி நமக்கு பயன்படணும். ஆய்ந்து அறிந்து தெளிந்து யோசித்து ஒற்றை வாக்கை செலுத்துவதற்கூட நம் கல்வி நம் அறிவு பயன்படவில்லை என்றால் மிகப்பெரிய பேராபத்தில் கொண்டு போய் நாடு விட்டுவிடும். கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் இங்கே கற்றவர்கள் பெரும்பாலானோர் வாக்கு செலுத்தவே வருவதில்லை, ஜனநாயக கடமையாற்றவே வருவதில்லை. அப்புறம் நாடு சரியில்லை, ஆட்சி சரியில்லை, பாதை சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, மின்சாரமே வருவதில்லை, வேலை கிடைப்பதில்லை, தண்ணி கிடைப்பதில்லை என்றெல்லாம் பேசி பயனில்லை. அதனால் நமக்கான அதிகாரத்தை, நமக்கான உரிமையை, நமக்கான ஆட்சியை நாம் தான் நிறுவ வேண்டும் என்கிறதில் ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதை என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நாள் மறக்காமல் தவறாமல் நாம் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும். மாற்றத்திற்காக சிந்தித்து வாக்கை செலுத்த வேண்டும். நாம் ஒற்றை வாக்கில் மாறிவிடுமா என்ற கேள்வி தவறானது. ஒவ்வொரு வாக்கிலும் தான் மாற்றம் வரும். ஒவ்வொரு வாக்கிலும் தான் மாற்றம் வரும். திரும்ப திரும்ப அண்ணன் சொல்கிறேன், தனிமரம் தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய புரட்சி ஆனாலும் ஒரு சிந்தனை பொறிதான், ஒரு சிந்தனை பொறிதான். கீவ விடுதலை என்பது ஒரு சிந்தனை பொறி, வியட்நாம் விடுதலை என்பது ஒரு சிந்தனை பொறி. ஒவ்வொரு ஈழ விடுதலைக்கு நம் தலைவன் பற்ற வைத்த புரட்சி என்பது ஒரு தலைவனின் சிந்தனை பொறி. அப்படித்தான் எவ்வளவு பெரிய கோலமானாலும் ஒரு புள்ளியில் தொடங்கணும். எவ்வளவு பெரிய காவியமானாலும் ஒரு எழுத்தில் தொடங்கணும். எவ்வளவு பெரிய மரமானாலும் ஒரு விதையில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய கடலானாலும் ஒரு துளியில் தான் தொடங்கணும். எவ்வளவு பெரிய மாற்றத்திற்கான புரட்சியானாலும் உன்னிலிருந்து தான் தொடங்கணும், என்னிலிருந்து தான் தொடங்கணும். நாம் தொடங்குவோம். இந்த ஒற்றை விரலால் காரைக்குடியில் இருந்து நாம் தொடங்கலாம். மகத்தான மாறுதலை நாம் இந்த மண்ணிலே விதைக்கலாம். முடியாது என்று எண்ணாதீர்கள். முடியாது என்று எதுவும் இல்லை. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி என்கிறான் நெப்போலியன். முடியாது என்று நினைத்தால் எதுவும் முடியாது, முடியும் என்று நினைத்தால் எல்லாம் முடியும். உலகத்தால் யாராலும் முடியாதது என்னால் முடியும் என்று நம்பணும். எவராலும் முடியாதது நம்மால் முடியும் என்று நம்பணும். அதுதான் இங்கே நம்முடைய தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளம். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அக்கினி சிறகுகளை என் அன்பு பிள்ளைகள், என் அன்பு தம்பி தங்கைகள் படித்திருக்கக்கூடும், படிக்கணும். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார், தன்னுடைய மேலதிகாரி அழைத்ததன் காரணமாக அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார். வீட்டுக்கு சென்றிருக்கும்போது வரவேற்பறையில் மேசையில் ஒரு புத்தகம். அந்த புத்தகம் அறிஞர் பெர்னாட் ஷாவுடையது. அந்த புத்தகத்தை புரட்டி கொண்டே ஐயா வருகிறார். அதில் ஒரு செய்தியை பெர்னாட் ஷா சொன்னதை படிக்கிறார். இந்த உலகில் பெரும்பாலான மக்கள் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், பேசப்படுகிறான், ஏளனம் செய்யப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவன் நான் காரணம், அவன்தான் காரணமாக இருந்திருக்கிறான் என்று. அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் பூலே, அப்படித்தான் நபிகள் நாயகம், அப்படித்தான் இறைமகன் இயேசு, அப்படித்தான் அண்ணல் அம்பேத்கர், அப்படித்தான் மாமேதை மார்க்ஸ், அப்படித்தான் அறிஞர் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் பிளாட்டோ, அப்படித்தான் அரிஸ்டாட்டில், அப்படித்தான் ஏங்கல்ஸ், அப்படித்தான் இங்கர்சல், அப்படித்தான் நம்முடைய தலைவன், அப்படித்தான் நாம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாரும் கூட்டணி வச்சதான் வெல்ல முடியும் இல்ல, உயர்ந்த கொள்கையை வச்சும் வெல்ல முடியும். நாம எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் காசு சனம் பழகிருச்சு, காசு கொடுத்தா தான் ஓட்டு போடும். யாரை குறை சொல்கிறான்? என் தாயை, என் தந்தையை, என் உடன் பிறந்தவனை, என் மாமன் மைத்துனனை குறை சொல்றான். அது எப்படி பொறுப்பது? இந்த சனம் கெட்டு போச்சு, இந்த சனம் மாறாதுங்கிறான். நான் யார்? நீ யார்? அந்த மக்களில் ஒருவன் தான். நீ எப்படி வெளியில் வந்த? எப்படி வந்த?
நான் எப்படி வந்தேன், நான் எப்படி வந்தேன், நீ எப்படி வந்த, அப்படி ஒவ்வொருவனும் வருவான். வருவான், வர வைக்கணும். அதுதான் மாறுதல், அதுதான் புரட்சி. புரியுதா? புரியுதா? அதுதான் புரட்சி. புரட்சி என்கிறது வரலாற்றின் பக்கங்களை, மாற்றம் என்பதும் மாறுதல் என்பதும் புரட்சி என்பதும் வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை அல்ல என் உடன் பிறந்தார்களே. நம்மால், நம் கைகளால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மாலும் முடியும். நாம் செய்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? புரட்சி, மகத்தான புரட்சி. ஏன்? ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் போடுவார்கள் என்றீர்கள். 36 லட்சம் பேர் எப்படி காசு வாங்காமல் போட்டான்? மாற்றம், புரட்சி. சாதி சொன்னாதான் சாதிக்காரன் ஓட்டு போடுவான். சொல்லல, எப்படி போட்டான்? மாறுதல், புரட்சி. மதத்தை பேசணும், மதத்துக்காக நிக்கணும், அவதான் போடுவான். நிக்கல, போட்டா. ஏன்? மாறுதல், புரட்சி. மாறுதல், புரட்சி. சாராயம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், கொடுக்கல, போட்டான். ஏன்? மாற்றம், புரட்சி. நீ செய்து கொண்டிருக்கிறது புரட்சி. நாம் யார்? மன்னனின் மகன் அல்ல, மந்திரியின் மகன் அல்ல, எளிய பிள்ளைகள். நம்மால் இந்த மாறுதலை தொடர்ந்து செய்ய முடிகிறது என்றால், இத்தனை லட்சம் மக்களின் நன்மதிப்பை பெற முடியுது என்றால், அதுதான் மக்களாட்சியில், மக்களின்கான அரசியலில் மகத்தான புரட்சி. நீங்கள் செய்து கொண்டிருப்பது கட்சி இல்லை. கட்சியில் நாம் நடத்துவது மக்களுக்கான மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று நாம் முன்வைத்தது. அதனால்தான் முடியும், முடியும், நம்மால் முடியும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். 36 லட்சத்தை 1 கோடியை 36 லட்சமாக்க எவ்வளவு நாள் ஆயிரும்? எவ்வளவு நாள் ஆயிரும்? எவ்வளவு நாள் ஆயிரும்? காசு கொடுக்காம கருத்தை சொல்லி வாக்கை பெற முடியும். கோடிகளை கொடுக்காம கொள்கையை சொல்லி வாக்கை பெற முடியும். நம்பிக்கையோட நாம நிக்கிறோம். கூட்டஞ்சத்து நிக்கிற கூட்டம் ஏன் ஓட்டு காசு கொடுக்குது? ஏன் இலவசங்கள் அறிவிக்குது? ஏன்? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதவங்க கையில நாட்டை ஒப்படைக்க கூடாது. உனக்கு புரியுதா? நம்பிக்கை இல்லாதவங்க கையில நாட்டை ஒப்படைக்க முடியாது. நம்மளால் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதவன் நம்மளால் நல்லாட்சி கொடுக்க முடியும் என்று எப்படி நம்புவான்? நல்லது செய்ய முடியும் எப்படி நம்புவான்? ஏமாற்றத்தான் நினைப்பான். வாக்குக்கு காசு கொடுப்பது ஏமாற்று, இலவச அறிவிப்பு என்பது ஏமாற்று. ஆட்சிக்கு வந்தால் அதிகாரத்தை வைத்து தொடர்ந்து நுட்பமாக ஏமாற்றிக் கொண்டே இருப்பான். நாம் ஏமாற தயாராக இல்லை என்பதை இந்த தேர்தலில் காட்டணும். நம்முடைய தாத்தன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை, ஏமாறுகிறவன் இருக்கிறவரை ஏமாற்றுகிறவன் இருந்து கொண்டுதான் இருப்பான் என்கிறான். நாம் சொல்ல வேண்டும். அவனே சொல்கிறான், நாங்கள் ஏமாறவும் மாட்டோம், யாரை ஏமாத்தவும் மாட்டோம். புரியுதா? அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். நாம் மானங்கெட்ட கூட்டம் அல்ல, மானமுள்ள மரத்தமிழர் கூட்டம் காட்டணும். எங்களுக்கு உணவு, நீர், உயிர் எல்லாற்றை விட தன்மானமும் இனமானமும் பெரிது என்று காட்டணும். நீங்க கவனிங்க. உங்களுக்கு தெரியுமா, உலக வரலாற்றிலே உனக்கு எனக்கு இருக்கிற பெருமை எவனுக்கும் இல்லை. தன் மொழி செத்துவிடக்கூடாது என்று உலக வரலாற்றிலே செத்தவன் நம்ம பாட்ட நடராஜனும் தாளமுத்தும் தான். எவனுமே கிடையாது. மொழிக்காக செத்தவர்கள் நமது முன்னவர்கள். என்ன கொடுமை! மொழி செத்து போனது. இனம் அழிந்து விடக்கூடாது என்று, இனம் செத்து விடக்கூடாது செத்தவன் நம் இனத்தான் தான், நம்முடன் பிறந்தவன் தான். ஈழ தாயகத்தில் என் இனம் விடுதலை அடைய வேண்டும், என் தாயகம் அடிமைப்படக்கூடாது என்று போராடி செத்தவன் 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள். இந்த நிலத்திலே இந்திய நாடு, இந்த நிலப்பரப்பு, தமிழர் தாய்மண் வெள்ளைக்காரன் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த மண் அடிமையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று போராடி செத்த மறவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை, நம்முடைய பாட்டன் மருதுபாண்டி தூக்கிலை தொங்கினார்கள். போராடினவன் நம்முடைய பாட்டன் பூலித்தேவன், நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம். மகத்தான மாவீரர்களை பெற்ற மண். உங்களுக்கு தெரியுமா என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, வீர மக்களை பெறாத இனம் அடிமைப்பட்டு அழியும். வீரமிக்க மக்களை பெற்ற இனம்தான் பாதுகாப்பாக உலகில் வாழும். இதுதான் வரலாறு கற்பிக்கிறது. நாம் வீரமிக்க மக்களா இல்லையா என்பதை இந்த தேர்தலில் முடிவு செய்ய வேண்டும்.
நாம் சோரம் போய்விட்டோம். 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மரபணு, 13 தலைமுறைக்கு ஒரு முறை. 13 ஒரு தலைமுறை என்பது 30 ஆண்டு ஒரு தலைமுறை, 30 ஆண்டுகள், 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறும் என்கிறான். அந்த மரபணுவை புதுப்பிக்கிற ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் வரலாறு. வரலாறு தான் எல்லா தேசிய இனங்களையும் உயிர்ப்போட வைத்திருக்கும். வரலாற்றை படித்ததன் தான் உன் பிள்ளை, உன் உடன் பிறந்தவன் இவ்வளவு திமிரோடும் பெருமிதத்தோடும் உயிர்ப்போடு நான் தமிழன், என் இனம் தமிழினம், என் தாய்மொழி தமிழ், என் தாய் நிலம் தமிழ் தேசம் என்று தோல்வி. உலகத்தில் ஒன்று கவனி, நீ நல்லா கவனிச்சுக்க. சேன் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஒரு அம்மா பேராசிரியர், ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க மேலே எனக்கு ரொம்ப மதிப்புண்டு. அவங்களுடைய பேச்சை என் பிள்ளை கேட்கணும். வரலாறு முழுக்க நான் படிச்சிருக்கேன். ஒன்று கவனி, தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது வெற்றியின் தாய். தோல்வி சொல்லுது என்னை தொட்டுவிட்டு போனவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைன்னு. நமக்கு கற்பிக்குது எளிதில் வென்றவனின் இதயம் மலரின் மெல்லிதாக இருக்கும், தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும். நம்ம இதயம் எப்படி இருக்கு? இப்போ இரும்பை விட வலிமையா இருக்கு. தோற்று தோற்று பெற்ற வெற்றியின் அருமை எளிதாக பெற்றவனுக்கு தெரியாது, எளிதாக பெற்றவனுக்கு தெரியாது. ஜெயன் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா சொல்றாங்க, தோற்றுப்போ தோற்றுப்போ, அது உனக்கு நிறைய கற்றுத்தருங்கிறாங்க. கற்றுத்தரும். நமக்கு தோல்வி கொடுத்த துணிவு எவ்வளவு பாரு, எவ்வளவு பாரு. போராட கற்றுக் கொடுத்துருக்கு. வெயிலில் நிற்க, மழையில் நனைய, பசி படிசோட நடக்க எவ்வளவு வெறிய நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. தந்தது தாய் யாரு? தோல்வி. தோல்வி புரித? வறுமையும் தோல்வியும் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் என்பதை என் பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளணும். வறுமையும் தோல்வியும் கற்றுக் கொடுக்காததை எந்த பல்கலைக்கழகம் கற்றுத்தராது, கற்றுத்தராது. அதனால நாம் நாம் தோற்கல, வெற்றியை திரட்டி கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் தான் இருக்கு. 23ஆம் தேதி தொற்றலாம், 23ஆம் தேதி தொற்றலாம். நீ நம்பு, நீ நம்பு. நம் வெற்றியை நம் எதிரிகள் துரோகிகளால் தள்ளி போட முடியும், ஒருபோதும் தடுத்து விட முடியாது என்பதை நீ கவனத்தில் வச்சுக்க. நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு உறுதியாரு. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை. நம்முடைய தலைவன் நல்லவர்களோட தோற்றதாக செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. மாவீரன் அலெக்சாண்டர் எல்லா வெற்றியையும் எல்லா செல்வங்களையும் சக வீரர்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டு வருங்கையோடு நின்றான். தோழர்கள் கேட்டார்கள், வீரர்கள், அலெக்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்ட, உனக்கென்று என்ன இருக்குன்னு. ஓடினான் ஓடினான். தூரத்தில் நின்ற தன் குதிரை மீது ஏறினான். இடுப்பில் இருந்த உடைவாளை எடுத்து விண்ணை நோக்கி உயர்த்தினான். நம்பிக்கை இருக்கிறது என்றான். அதனால் கவலைப்படாமல் நாம் வெல்லுவோம். ஏன்? சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது. அதனால நம்ம சத்தியமா வெல்லுவோம். நம்பிக்கையாரு. யாருக்கிட்ட வாக்கு கேட்கிற? நம்ம ஆத்தால பண்ணிட்ட. யாருக்கிட்ட? நம்ம அண்ணன் தம்பிக்கிட்ட. வந்தவன் போனவனை எல்லாம் வாக்கு செலுத்த வெல்ல வைத்த நம் தாய் தந்தையர் பெற்ற பிள்ளைகளை கைவிட்டு விடுவார்களா என்ன? நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு. நீ யார்? நீ யார்? வாக்காளன் அல்ல. நான் யார்? வேட்பாளன் அல்ல. 234 தொகுதியிலும் போட்டியிடும் பிள்ளைகள் வேட்பாளர்கள் அல்ல. அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக புரட்சிகர அரசியல் படையை கட்டி எழுப்புகிற இந்த இடத்தில் போர்க்களத்தில் முன்கள போர் வீரர்கள், முன்கள பணியாளர்கள் நம்முடைய வேட்பாளர்களாக நாம் நிறுத்திருக்கோம். அண்ணன் வேட்பாளர் அல்ல. இந்த மண்ணின் விடுதலைக்கு, அடிமை தமிழ் தேசியத்தின் உரிமை மீட்சிக்கு, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வார்க்கு ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிற ஒரு லட்சியவாதி. புரட்சியவாதி என்பது, புரட்சி என்பது தலையில் மாற்றம், மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மார்க்ஸ் சொல்றான், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்து மாறுவிடும். மாறும், மாறும், மாறுவோம், மாற்றுவோம். எனவே அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. உலகத்தில் புரட்சினா எது நினச்சிக்கிட்டு இருக்காத. நீனு நான் செஞ்சுக்கிட்டு இருக்க பேர் தான் புரட்சி. எப்போ பதிவு பண்ணப்படும்? நம் வெற்றியை தொட்ட அடுத்த நொடியில்
உலக வரலாற்றில் மகத்தான புரட்சி என்று பதிவு செய்தார். என் தலைவன் ஒரு அடர்ந்த இருளில், அடர்ந்த காட்டுக்குள் நிறைந்த இருளில் என்னிடத்தில் சொன்னது, நமக்கென்று வரலாறு இல்லை, நமக்கென்று வரலாறு இல்லை. ஏன்? வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. என் முன்னோர்களுக்கு தெரியல வரலாறு தான் ஒவ்வொரு தேசினத்தையும் வழிநடத்தும்னு தெரியல. என் முன்னோர்களுக்கு தெரியல என் இனத்திற்கென்று ஒரு தனித்த சுதந்திரம் பெற்ற தாயகம் வேண்டும்னு தெரியல. தெரிஞ்ச ஒருத்தன் நம் உயிர் தலைவன் மட்டும்தான். உனக்கு தெரியாது, நமக்கு வரலாறு இல்லை, இலக்கிய சான்றுதான். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கு தொக்குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி சிலப்பதிகாரம் பாடுனதுனால அவ்வளவு தூரம் புரியுதா? இலக்கிய சான்றுதான். எப்படி? வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகை, இப்படிதான் இலக்கிய சான்றுதான். வரலாறு இல்லை. என் தலைவன் என்கிட்ட சொல்றான், அவன் தம்பி அவன் பிள்ளை உனக்கு சொல்றேன், நமக்கென்று வரலாறு இல்லை. ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறாவது நமக்கு வரட்டும்ங்கிறவள. நீ ஏன் ஓசோ நமக்கு என்ன சொல்றான்? ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளா கருதாத, ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளா கருது. நாம 15 ஆண்டுகளா விதைச்சிருக்கோம், 36 லட்சம் விதைகள் முளைச்சிருக்கு. ஏன் இந்த தேர்தலில் 1,26,66 லட்சம் முளைக்காது? முளைக்கும். நீ வந்து வாக்காளன் அல்ல, நீ ஒரு போராளி, புரட்சிக்காரன். நீ உன்னை பகத்சிங்கா கருதணும், உன்னை சுபாஷ் சந்திர போஸா கருதணும், உன்னை நீ எப்படி கருதணும்? முத்துக்குமாரா கருதணும், நீ உன்னை விக்னேஷா கருதணும், உன்னை செங்கொடியா கருதணும். மொழிக்காக செத்த வீர மறவர்களா, இன விடுதலுக்காக செத்த ஒவ்வொருத்தனா நீ உன்னை உருவகப்படுத்திக்கணும். உன்னை நான் அப்படி நினைச்சுக்கணும். நீ உன் ஓட்டர் கிடையாது, நீ ஒரு வாக்காளன் கிடையாது, நீ லட்சியத்திற்கான போராளி அப்படின்னு பண்ணும். நீ ஒரு விதைநல். ஒற்றை வைக்கோல் புரட்சி படிச்சிருப்ப, மாசானுகோ புக்காக்கோது. அவன் பரம்பரைக்கு விவசாயம் கற்றுக் கொடுத்தது, நம்ம பரம்பரைங்கிற திமிரு உனக்கு இருக்கணும். நம்ம அப்பா ஒற்றை நாத்து நடவு, ஒரு நெல் தான் உடன் பிறந்தவனே, ஒரு நெல் தான், ஒரு நாத்து தான். இதை எடுத்து ஒற்றை நாத்து நடவு, ஒரு நாத்து தான் நடுவோம், 80 நாற்றா விரியும். 80 நாற்றா விரிய வச்சிருக்கான் என் தம்பி சிவராமே திருப்பத்தூர்ல அப்பாவுடைய வழியில. அவனுடைய கனவு 100 இதை வளர்க்கணும்னு, 100 80 ஆக்கணும்னு. உனக்கு ஒன்று சொல்றேன், ஒரு நெல் 80 நாற்று, ஒரு நாற்று 20 நெல். அப்போ 80 நாற்று 20 நெல், 1600 நெல். ஒரு நெல் 1600 வரும்போது நீ ஒவ்வொருத்தனும் 36 லட்சம், நாம 36 லட்சம், ஒவ்வொருத்தனும் 1600 ஆனா நாடு நமதாகும். நம்பிக்கையோடு நீ ஒவ்வொருத்தனும் பதறல்ல, நீ வீரியமிக்க நெல்மணி விதை என்பதை கல்லு. நீ காத்தடிக்கிறது செய்யலாம், பறந்து போகிற நல்ல புயலே அடித்தாலும் அதே இடத்தில் அசலாமை நிற்கிற புரட்சியவாதி, லட்சியவாதி என்பதை நினைவில் கொள். நீ உனக்கான தலைவனை பொழுதுபோக்கு தளத்தில் தேடியவன் அல்ல, போராட்ட களத்தில் தேடியவன். நீ திரைக்கவர்ச்சியில் மயங்கவன் அல்ல, இன எழுச்சிக்காக களத்திலே நிற்கிறவன். தைரியமா நில், துணிந்து நில், வெல்லுவோம். களம் உண்ணுது, காலம் உண்ணுது, கடமை அழைக்கிறது, களத்துக்கு போவோம், போராடுவோம், வெல்லுவோம். இன்னைக்கு ஒரு நாள் முடிய போகுது, நாளை ஒரு பொழுது 23. எல்லாரும் அலைபேசி வச்சிருக்க, படித்தவன், நண்பன், உடன் பிறந்தவன், பெத்தவன், சொந்தன், எல்லாருக்கும் நம்முடைய அரசியல பரப்பு, தீ போல பரப்பு, பற்றி எரி, புரட்சி தீயா. நமக்கான விடுதலையை வெல்வோம். மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்குவோம். மகத்தான மாற்றத்தை பார் யாருன்னு பாரு, எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நீ பாரு. இந்த இனத்தில் நம்மை ஆளணும்னு நினைச்சான் எல்லாரும், ஒரே ஒருத்தன் தான் நாம வாழணும்னு நினைச்சான். அதுக்கு விலை தன் தலையே ஆனாலும் கொடுக்கணும்னு நினைச்சான், கொடுத்தான். அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நீங்க. அந்த தலைவனின் கனவு அடிமை தேசியனத்தின் உரிமை, விடுதலை. அந்த விடுதலை பெறுவதற்கான பொறுப்பும் கடமையும் என்னிடத்தில் இல்லை, உன்னிடத்தில் இல்லை, நம் ஒவ்வொருவரிடத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்குங்கிறத புரிந்து கொண்டு களத்தில் நில். நமக்கு இலக்கை குறித்தாகிவிட்டது, இனத்தின் விடுதலை.
இலக்கு குறித்தாகிவிட்டது. இனத்தின் விடுதலை. பாதை சரியானது, பயணம் மிக தெளிவானது, உழைப்பு கடுமையானது, வெற்றி உறுதியானது. குழப்பம் தேவையில்லை, குழப்பம் தேவையில்லை. தைரியமாறு நம்பிக்கையோடு களத்திலே, இப்போது களத்திலே, நாளை வெற்றி களத்திலே. புரட்சி எப்போதும் வெல்லும். இப்போது களத்திலே, நாளை வெற்றி களிப்பிலே. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க. நம் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். மிச்ச மீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி கத்தி செத்து வாரான். பத்தி எறியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். ஊத்தி கொடுத்து கெடுத்த ஒன்ன சாத்தி எடுக்க வீர வாரான்.